துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் தோட்டாவை விட வீரியமான ஆயுதம் புத்தகம் அப்படின்னு சொன்னாரு மார்ட்டின் லூதர் கிங். புத்தகங்கள் காலத்தோட விதை நெல் அப்படின்னு சொன்னாரு பாவேந்தர் பாரதிதாசன். தூக்கு மேடைக்கு ஏறுற தருவாயிலையும் புத்தகம் வாசிச்சாரு பகத்சிங். இப்படி புத்தகத்தை உலகம் முழுக்க இருக்கிறவங்க காலங்காலமா கொண்டாடிட்டு வராங்க. யுனெஸ்கோ நிறுவனம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 23 உலக புத்தக தினமா கொண்டாடிட்டு வருது. உலக இலக்கியத்துக்கான ஒரு குறியீடா விளங்கக்கூடிய இந்த நாள் 1995 வருஷம் ஸ்பெயின் நாட்டுல இருக்கக்கூடிய கேட்டலோனியாவில தான் முதல்ல கொண்டாடப்பட்டுச்சு. இந்த தினத்துல ஆண்களும் பெண்களும் புத்தகங்களையும் ரோஜா மலர்களையும் ஒருத்தருக்கு பரிமாறிக்குவாங்க. உலக புத்தக தினம்ங்கிற ஒரு தினத்தை உருவாக்கணுங்கிற கருத்தை சர்வதேச பதிப்பாளர் சங்கம் தான் யுனெஸ்கோவுக்கு முதல்ல பரிந்துரை செஞ்சிருக்கு. புத்தக உரிமைக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ரஷ்ய படைப்பாளிகள் கருதினதால இந்த தினம் உலக புத்தக தினம் மட்டுமில்லாம புத்தக உரிமை தினமாகவும் கொண்டாடப்படுது. சர்வதேச பதிப்பாளர்கள் சங்கம், சர்வதேச புத்தக விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு, நூலக சங்கங்களின் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளோட இணைஞ்சு உலக புத்தக தினம் கொண்டாடப்படுது. இந்த நாள்ல இன்னொரு கவனிக்க தகுந்த விஷயமா உலகின் சிறந்த எழுத்தாளர்களான வில்லியம் ஷேக்ஸ்பியர், பிரபல ஸ்பானிஷ் வரலாற்று ஆசிரியர் இன்கா இவங்களோட நினைவு நாளும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக அளவுல புகழ்பெற்ற பிரபல எழுத்தாளர்கள் சிலரோட பிறந்த நாளும் இதே நாள்ல வருது. மனித சமூகத்துல அறிவு வளர்ச்சியோட கருவியே புத்தகங்கள் தான் பார்க்கப்படுது. பொதுவா மனிதனோட வளர்ச்சியில பெரும்பாலான தகவல்களை மரபணுவை கடத்திடுது. ஆனா மனிதன் தன்னோட வாழ்நாள்ல கற்று தெரிந்து கொண்ட விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்த செஞ்ச முயற்சி தான் ஓலைச்சுவடி, செப்பேடுகள் அப்படின்னு படிப்படியா வளர்ச்சி கண்டு இப்போ புத்தகங்களா வளர்ந்து நிக்குது. இப்படி ஆரம்பிச்ச முயற்சியால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான புத்தகங்கள் மனிதர்களோட கைகள்ல தவழுது. இன்றைய நாட்கள்ல இளம் தலைமுறை குழந்தைகள் புக்குகளா வாசிக்க தொடங்கிட்டாங்க புத்தகங்களை. இந்த நிலையில புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை மேலும் மேலும் குழந்தைகள் கிட்ட வளர்க்கிற நோக்கத்துல தான் ஆண்டுதோறும் புத்தக தினம் கொண்டாடப்படுது. இந்த நிலையில 2024 உலக புத்தக தினம் உங்கள் வழியை படியுங்கள் அப்படிங்கிற கருப்பொருள்ல கொண்டாடப்படுது. இந்த கருப்பொருள் வாசிப்பு ஆர்வத்தை வளர்க்கறதுல தேர்வு மற்றும் இன்பத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துது. இந்த நிலையில நாம எல்லாருமே பிறந்த நாள், திருமண நாளை எல்லாம் கொண்டாடுறது மாதிரி உலக புத்தக தினத்தை கொண்டாடுற வகையில புத்தகங்களை ஒருத்தருக்கு பகிர்ந்துகிட்டு மகிழ்ச்சி அடையலாம். அந்த வகையில இந்த வருஷம் புத்தகங்களை பரிசளிக்கிறவங்களுக்கும் பெற்றுக்கொள்றவங்களுக்கும் வாசிப்பாளர்களுக்கும் நியூஸ் 7 தமிழ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறோம்.